வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 30 வருஷத்துக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் ஜொலிச்சிட்டு இருக்க ஒரு நடிகை, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ரம்யா கிருஷ்ணனோட சொத்து மதிப்பு எவ்வளோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் 80s 90ஸ்களில் பிரபல நடிகைகளை ஒருத்தராக வலம் வந்தவங்க தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள்னே சொல்லலாம். 1985 தன்னோட 14 வயசில் ஒரு நடிகையாக அறிமுகமாகியிருக்காங்க. இதுக்கப்புறம் முதல் வசந்தன்ற ஒரு திரைப்படம் இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை வாங்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம்னு சொல்லி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் நிறையவே வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கதாநாயகியாக எல்லா பக்கமும் கலக்கிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். நடிகர் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் படையப்பா படத்தில் ஏற்று நடித்த நீலாம்பரி கதாபாத்திரம் இன்றைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு உச்சக்கட்ட வரவேற்பை கொடுக்கும்னே சொல்லலாம். இன்றைக்கும் நீலாம்பரி கதாபாத்திரத்தை 90s கிட்டுக கொண்டாடி தான் வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். அதே போல் பஞ்சதந்திரம் படத்துலையும் மேகி கதாபாத்திரத்தின் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் தனக்கான ஒரு தனி இடத்தையும் பிடிச்சிருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் திரும்பவும் பாகுபலி படத்தில் ராஜ மாதாவாக தன்னோட நடிப்பில் அசத்தி இருப்பாங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். சினிமா மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலும் கலக்கி வந்துட்டுருக்காங்க இப்போ ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். இப்போ குணச்சித்திர வேடங்களையும் நடித்து வந்துட்டுருக்காங்க என்பது நிசப்தன்னே சொல்லலாம். தன்னோட அசத்தலான நடிப்பால் தமிழில் மட்டும் இல்லாமல் நிறைய மொழிகள்லேயும் பிரபல அண்டிகையாக வலம் வந்துக்கிட்டு இருக்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் 200க்கும் அதிகமான படங்களில் நடிச்சிருக்காங்க. சண்டிகை ரம்யா கிருஷ்ணனோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? அதாவது 30 வருஷத்துக்கும் மேலே தமிழ் சினிமா துறையில் ஜொலிச்சு வந்துட்டுருக்க நடிகை ரம்யா கிருஷ்ணனோட சொத்து மதிப்பு ரூபாய் 98 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட கணவர் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு வம்சி திரைப்பட இயக்குனர் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடித்த அந்த நீலாம்பரின்ற கேரக்டர் ஒரு இம்பேக்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா இவங்க அந்த மேகி நடிகர் கமலஹாசனோட மேகின்ற கேரக்டர் இவங்களுக்கு ஒரு 2வது இம்பேக்டை கொடுத்துச்சு. இப்போ 3வதாக நடித்த பாகுபலி படத்தில் ராஜமாதா கேரக்டர் இவங்களுக்கு இன்னும் பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் இவங்களோட சொத்து மதிப்பு இப்போ வெளியாக இருக்குது. இது பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் CBI வரைக்கும் இது போயிருக்குன்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் ஜொலிச்சிட்டு இருக்க ஒரு தமிழ் நடிகை ரம்யா கிருஷ்ணனோட சொத்து மதிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.